ப்ளூ ஸ்டார் திரைப்படத்துடைய திரைக்கதை மற்றும் வசனம். இந்த வசனங்கள்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னா நெருப்பாக சுட்டுச்சு, சூரியனோட பல கோடி மடங்கு நட்சத்திரம் சுடுன்னு சொன்னாங்க. அப்படி இந்த ப்ளூ ஸ்டார் எவ்வளவு தூரம் இந்த சமூகத்தை சுடப்போகிறதுங்கிற எதிர்பார்ப்பை மேலும் எங்களுக்கு உயர்த்துகிற இந்த படத்தின் திரைக்கதை மற்றும் வசனத்திற்கு உதவி செய்திருக்கிற அண்ணன் தமிழ் பிரபா அவர்கள் மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறேன். எல்லோருக்கும் வணக்கம். ரொம்ப மகிழ்ச்சியான நாள் அப்படிங்கிறத தாண்டி ஜெய்யுடைய நண்பராக ரொம்ப நெகிழ்ச்சியான நாளாக தான் நான் வந்து இந்த நாளை வந்து பார்க்குறேன். இந்த ஒரு சினிமா நம்ம திரையரங்களை பார்க்குறோம். ஒரு எழுத்தாளன் வந்து அதனுடைய ஆரம்ப கட்டத்திலேருந்து அதனுடைய பயணத்தில் இருக்கும்போது அவனுக்கு சொல்கிறதுக்கு நிறையாவே இருக்கும். அதெல்லாம் தொகுத்து தான் நான் ரொம்ப சுருக்கமாக தான் இங்கே நான் சொல்லலான்னு நினைக்கிறேன். ஜெய் வந்து நான் வந்து சார்பட்டா பரம்பரை நான் எழுதிட்டு இருந்தேன் இக்ஷாவில் எக்மூரில். அப்போ தான் ஜெய் வந்து என்னை வந்து சந்திச்சுட்டு இந்த மாதிரி வந்து நான் ஒரு கதை எழுதியிருக்கிறேன், நீங்கள் வந்து எழுதணும் அப்படின்ற மாதிரி கேட்டார். அவர் குறிப்பாக சொன்னது காரணம் என்னோடய நாவல் அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, அதை விட்டு எழுதணும் அப்படின்ற மாதிரி சொன்னார். நான் ஓகே ஜெய் அப்படின்னு சொன்னேன். எனக்கு முதல்ல எழுதுகிற படமே அது என்ன வரவேற்பு வரும் அப்படிங்கிற நிறைய தயக்கங்கள் இருக்கும்போது என்னை பற்றி என்னோடய நாவல் வழியாகவே என் மீது நம்பிக்கை வச்சு என்னை முதல்ல அழைச்ச ஜெயக்குமார் அவர்களுக்கு ரொம்ப நன்றி இந்த மேடையில் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். இன்னொன்று ரொம்ப ரொம்ப எம்பத்தைஸ் பண்ணி இந்த கதையை வந்து நான் அவரோட சேர்ந்து எழுதினேன். ஏன்னா இப்போ இதுக்கு முன்னாடி நான் எழுதின படம் வந்து 1970 நடக்கிற ஒரு பாக்ஸிங் கதை. அந்த பீரியடில் நான் வாழ்ந்தேனா இல்லையான்லாம் எனக்கு தெரியவே தெரியாது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கப்புறமா எழுத ஒரு தங்கலான்ற படம் ரஞ்சித் அவரோட எழுதும்பொழுதும் அதுவுமே வந்து கிட்டத்தட்ட அது ஒரு 200 வருஷம் கதை. நான் வாழ சமகாலத்தில் எழுதுறதுக்கான வாய்ப்பே எனக்கு இல்லாமல் போச்சு. ஸோ அப்போ ப்ளூ ஸ்டார் கதை வந்து ரொம்ப எனக்கு நெருக்கமாக இருந்தது. பர்சனலாக வந்து ஒரு கிறிஸ்டியன் லைஃபு, ஒரு கிரிக்கெட் ஆடுற பசங்க, அதுவும் கிரிக்கெட்லாம் நான் ஜெயிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு பயங்கரமான ஒரு வெறி எனக்கு எப்பவுமே இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு தருணங்கள் இந்த கதைக்குள்ளே நிறையா வந்து இருந்தது வந்து எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ப்ளஸ் குறிப்பாக வந்து எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இப்போ இந்த மாதிரியான திரைப்படங்களை வந்து நம்ம எப்படி வந்து வகைப்படுத்த முடியும்? இது வந்து ஒரு மார்ஜனலைஸ்ட் மூவிஸ் தான் நான் சொல்லுவேன். ஆக்சுவலாக என்னென்னா, ஒரு பெரும்பான்மை மக்களுக்கு ஆதரவாக நிற்கிற படங்கள், அதாவது சாதி பெருமையை பண்பாடாக மாற்றி சொல்கிற திரைப்படங்கள் அல்லது வன்முறையை வந்து ஃபேசினேட்டிங் பண்ணி சொல்கிற திரைப்படங்கள் வந்து பெரும்பான்மையாக மக்கள் ரசிக்கக்கூடிய திரைப்படங்கள். ஆனால் விளிம்புநிலை இருக்கிற மக்களுடைய வாழ்க்கையை வந்து சொல்லணும், அதை சுவாரஸ்யமாக சொல்லணுங்கிற ஒரு 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 கேட் வந்து ரஞ்சித் அவர்கள் தான் ஓப்பன் பண்ணி வச்சார் ஆக்சுவலாக அட்டகத்தி திரைப்படத்தில். அப்போ அதுக்கப்புறம் ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு ஃப்ளோ இதுக்குள்ளே இருக்குது. ஆக்சுவலாக இந்த திரைப்படங்களில் வந்து மக்கள் வந்து ரசிக்கணும், அதே நேரத்தில் சுவாரஸ்யமாக இருக்கணுங்கிற ஒரு பெரிய சவால் வந்து இந்த கதையை எழுதும்போது நமக்கு இருக்குது. ஆக்சுவலாக ஜெய் வந்து இந்த கதையை எழுதும் போதே அதில் எல்லா சுவாரஸ்யங்களும் இருந்தது. நான் மேற்கொண்டு அதுக்குள்ளே வேலை செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பும் எனக்கு வந்து அமைஞ்சது. குறிப்பாக இன்னொரு விஷயம் நான் சொல்லணும்னு நினச்சது என்னென்னா, இப்போ இந்த படம் வந்து இந்த கதை வந்து என்ன பேசுது, எதை பற்றி பேசுது அப்படின்னு யோசிக்கும் பொழுது எனக்கு ஒன்று தான் தோணுச்சு. என்னென்னா, ஜெயிக்கிறது வந்து எவ்வளோ முக்கியமோ அதோட ரொம்ப முக்கியம் யாருக்கு எதிராக அந்த ஆட்டத்தை ஆடி ஜெயிக்கிறங்கிறது ரொம்ப முக்கியம். அதே நேரத்தில் யாரோட சேர்ந்து ஆடி ஜெயிக்கிறங்கிறது ரொம்ப முக்கியம். இந்த படம் வந்து அதை தான் பேசியிருக்கிறதுன்னு வந்து நான் வந்து நினைக்கிறேன். ஆக்சுவலி இந்த படம் அதுதான் பேசியிருக்குது. இன்னொன்று, பொதுவாகவே இந்த முக்கோண காதல் கதையை நம்ம நிறையா பார்த்துருப்போம். இது வந்து ஒரு முக்கோண அரசியல் கதை தான் ஆக்சுவலாக. சமகாலத்தில் அதுவும் இன்றைக்கு தேதியில் இந்த படம் குறித்த ஒரு ஆடியோ ரிலீஸ் வருது நான் ரொம்ப பொருத்தமாக பார்க்குறேன். ஸோ நண்பர்கள் எல்லாமே இந்த படத்தை பார்க்கணும். குறிப்பாக ஷான் சொன்ன மாதிரி ஜெய் என்ன பேச போகிறான்னு ரொம்ப ஆர்வமாக நானும் காத்துன்னு இருக்கேன். ஏன்னா முந்தநேரத்தை வந்து அவர் முந்தநேரத்தை நினைக்கிறேன் 2 நாளுக்கு முன்னாடி எனக்கு வந்து என்னை பார்த்து தலை இந்த மாதிரி ஆடியோ ரிலீஸ் வரணும் அப்படின்னாரு. அப்போ இன்னொரு முக்கியமான விஷயம் அப்படின்னாரு, என்ன தலை அப்படின்னா, நான் என்ன பேசுகிறேன் ஒரு பேப்பரில் பக்கமாக எழுதி கொடுத்துரு அப்படின்னாரு. நான் வேக கதை தாங்க எழுதி கொடுக்க முடியும், இதெல்லாம் எழுதி கொடுக்க முடியும். ஸோ ஜெய் ஜெய் வந்து பக்கா அந்த இன்ட்ரோவர்ட்னு சொல்கிறாங்களா, அதுக்கு பக்கா பீஸ் வந்து ஜெய் தான். ஸோ அவர் என்ன பேச போகிறாருன்னு ரொம்ப வந்து அவளாக காத்துட்ருக்கேன். கட்டாயம் இந்த படத்தை பாருங்கள். இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த படத்தில் நடிச்சிருக்கிற நடிகர்கள் வந்து பெரும் உழைப்பை வந்து இந்த படத்துக்கு செலுத்திருக்கிறாங்க. அந்த பெரும் உழைப்பு நான் சொல்கிறது வந்து நடிக்கிறது கிடையாது. இந்த படத்துக்காக கிரிக்கெட் எல்லாருமே ப்ராக்டிஸ் பண்ணாங்க. ஐ மீன் ஒரு 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 கதைக்கு எந்த அளவுக்கு நீங்கள் வந்து உங்களுடைய உழைப்பை கொடுக்குறீங்கிறது ரொம்ப முக்கியம். அது மக்கள்கிட்ட போய் சேர்றது சேராத செகண்ட். ஆக்சுவலாக நீங்கள் உங்கள் உழைப்பை கொடுக்கறது எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு அந்த இயக்குனர் கோஆப்ரேட் பண்ணணும். குறிப்பாக ஒரு முதல் இயக்குனர்களுக்கு இங்கே எல்லா நடிகர்களும் கோஆப்ரேட் பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கும் என்னுடைய நன்றிகள். படத்தை இசையமைப்பாளர் எல்லாருக்கும் நன்றி. எல்லா கலைஞர்களுக்கும் குறிப்பாக தயாரிப்பாளர்களுக்கு நன்றி. என்னை சினிமாவில் அறிமுகப்படுத்திய எங்கள் அண்ணன் ரஞ்சித் அவர்களுக்கு நன்றி. ஸோ படம் பாருங்கள், உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். தேங்க்யூ ஸோ மச். First of all, thanks to all the artists that have worked in the film, all the instrumental artists, percussion, guitars,
mixing, recording engineers, all the studio owners. Thanks everyone for the support, and special thanks to Arivu. வந்து இஸ் மோர் லைக் அ கம்போசர் இந்த ஃபிலிம். நிறைய இடத்துல வந்து எனக்கு கம்போசிங்கில் வந்து ஹெல்ப் பண்ணியிருந்தேன். அரக்கோணம் சாங்கெல்லாம் இட்ஸ் பியூர்லி ஜாமிங் ஓட ரிசல்ட் தான். ஐம் ஆல்வேஸ் ப்ரவுட் டு பி அ பார்ட் ஆஃப் ரஞ்சித் சர்ஸ் ஃபிலிம். அவர்கிட்டயே சொல்லியிருக்கேன், மிகப்பெரிய ஃபேன் ஆஃப் ஸ்க்ரீன் ரஞ்சித். அப்புறம் ஜெய் எல்லாரும் சொன்ன மாதிரி ஒன் ஆஃப் த கைண்டஸ்ட் ஹியூமன் பீயிங் யூ வில் எவர் மீட். அதுக்கப்புறம் இந்த படத்தோட கம்போசிங் வந்து பயங்கர ஜாலியாக இருந்தது. பேசிக்கலி யூஸ்வலி ஆல் த ஃபிலிம்ஸ் ஐ ஒர்க் வி மீட் லாட் ஆஃப் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், ப்ரொடக்ஷன்லேருந்து யாராவது எடிட்டர். இந்த படத்தில் நீ யாருமே மீட் பண்ணல, நான், அறிவு, ஜெய் அண்ணன், அவ்வளோதான் இருந்தது. கேரளாவில் நாங்கள் பாட்டுக்கு தண்ணி அடித்து ஜாலியாக சும்மா கம்போசிங் பண்ணிட்டே இருந்தேன். ஸோ இதுவும் பேக்ரவுண்ட் ஸ்கோரும் அப்படி தான், நாங்கள் வீட்டில் சும்மா தண்ணி அடித்து அப்படியே ஜாலியாக இருந்தேன். இட் வாஸ் வெரி ஈஸி. இது அது அவ்வளோ கரெக்ஷன்ஸ் இல்லை, டென்ஷன்ஸ் இல்லை, எல்லாமே யாருமே ஃபோனும் பண்ணல, எதுவுமே பண்ணல. எனக்கு ஃபோன் இஸ் ஒன் ஆஃப் மை மோஸ்ட் ஃபியர்ஃபுல் எனிமீஸ். அது வந்து எதுவுமே இல்லை. ஸோ ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்தது. எல்லாருக்கும் தேங்க்ஸ் அலாட். எவ்ரி ஒன் வாட்ச் த மூவி இன் தியேட்டர்ஸ். ஆல் த மூவிஸ். இஃப் யூ ஃபீல் குட் அபவுட் த மூவி அண்ட் த சாங்ஸ், ப்ளீஸ் ஷேர் த நியூஸ். தேங்க்யூ ஸோ மச். Yeah. Back on the streets are the Blue Star Boys. Who's got the balls? Who's got the yeah? Back on the streets are the Blue Star Boys. Who's got the balls? Who's got the yeah? Ninga no balda. So number machan and the go balda. Idilla balda. Atataye mata pora blue balda. Ada pora cricket. Poga maton tariket. Ada pora cricket. போக மாட்டோம் தரிக்கெட்டு 22 yards நாங்க மாட்ட பந்து guts. Gully gang boys இப்போ coming like a boss. ஏய் யாரா அவன் கிரவுண்ட் உள்ள? ப்ளூ ஸ்டார் தல வந்தா அது ரொண்டா. ப்ளூ ஸ்டார் எதிரிக்கு உதருண்டா. 1 2 3 4 ப்ளூ ஸ்டார் தல வந்தா அது ரொண்டா. எதிரிக்கு உதருண்டா. சரவெடி தொடருண்டா. வேற யாரு நாங்க தாண்டா. ப்ளூ ஸ்டார் தடைகளும் செதருண்டா. தடைகளும் தகருண்டா. மலைகளும் நகருண்டா. வேற யாரு நாங்க தாண்டா. வணக்கம் அனைவருக்கும், இனிய காலை வணக்கம். இந்த மாதிரி ஒரு வழக்கமா எப்பவுமே ஒரு ரேப் சாங் ரேப் பண்ற சூழல் ஏற்பட்டா என்ன நான் போய் பாடுவது உண்டு. இந்த படத்துல ஒரு ரொம்ப அழகான விஷயம் நடந்திருக்கு. ரயிலை தள்ளும் மேகமே, பருவம் தந்த காயமே, உயிரை கிள்ளும் காதல் பூதமே, ஏன் அவளை தேடி போகிறேன், கவலை தீயில் வேகிறேன், கனவை தேடி காணலாகிறேன். இப்படி ஒரு அருமையான மெலடி பாடலை பாடுவதற்கு அண்ணன் கோவிந்த் வசந்தா அவர்கள் பொதுவாகவே எனக்கு ரொம்ப விருப்பம். ஏன்னா நம்ம ரேப்லாம் கேட்டதே கிடையாது. ரேப் ரொம்ப இயல்பாக வாழ்க்கை ஆயா சொல்கிற ஒப்பாரியே ரேப் தான் நம்புகிறேன் நான். ஆனால் மெலடி பாடல்கள்னாலே அது வந்து ரொம்ப ரொமான்டிசைஸ் பண்ணி அது மெலடி பாடல்களாக நம்மளால் பாட முடியாது. அதுன்னு அது மேலே ஒரு தயக்கம் எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும். ஆனால் இந்த படத்தில் ஒரு ஃபுல் லென்த்தான ஒரு மெலடி பாடலை பாட வாய்ப்பு தந்து இசையமைப்பாளர் கோவிந்த் வசந்தா அவர்களுக்கும், அதே மாதிரி ஜெயண்ணனோட இந்த ப்ளூ ஸ்டார் படத்தில் பயணம் செய்த அனுபவம் வந்து ரொம்ப முக்கியமானது எனக்கு. ஏன்னா அரக்கோணம், நானும் அரக்கோணத்தை சார்ந்தவன். அரக்கோணம் மண் என்பதே ஒரு அம்பேத்கரிய மண். அரக்கோணம் என்பது அம்பேத்கரிய பூமி தான். எங்கே திரும்பினாலும் அம்பேத்கர் சிலைகளை பார்க்கலாம். அதாவது அரக்கோணத்துலேருந்து ஒருத்தன் படித்து வரான்னு சொன்னால் அவன் நெகட்டிவாக போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா சுற்றி நீ பார்க்குற இன்ஸ்பிரேஷன் வந்து உலகின் தலை சிறந்த அறிஞர் வந்து உன்னை சுற்றி எப்போதுமே இருந்துக்கிட்டே இருப்பார். ஸோ அந்த வகையில் ரொம்ப பேஷனேட்டான ஒரு அம்பேத்கரைட் ஃபில்ம் மேக்கராக அரக்கோணத்திலிருந்து கிடைத்திருக்கிற ஜெயக்குமார் அண்ணனோடு இந்த திரைப்படத்தில் நான் பணியாற்றி இருக்கிறேன் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப முக்கியம் நினைக்கிறேன்.
ஏன்னா அந்த சினிமாவுடைய பவர் என்பது சாதாரணமானதில்லை. அது நமக்கு நம்ம சினிமா மூலமாக எவ்வளவு எழுச்சி சமூகத்தில் உண்டாக்க முடியுங்கிறதுக்கு வாழும் உதாரணமாக வரலாறாக நம்ம முன்னாடி இயக்குனர் அண்ணன் பா ரஞ்சித் அவர்கள் இருக்கிறாங்க. அவருடைய கபாலி திரைப்படத்தில் ஒரே ஒரு சூப்பர் ஸ்டார் சொல்கிற ஒன்று வரும், மகிழ்ச்சி அப்படின்னு. அந்த மகிழ்ச்சி தான் பெரிய புரட்சி நினைக்கிறேன். ஏன்னா மகிழ்ச்சியாக இருப்பது தான் வாழ்க்கையுடைய மிக முக்கியமான தேவையாக இருக்குது. இந்த ஒடுக்கப்பட்ட மக்கள், விளிம்பு நிலை மக்கள்கிட்ட இருந்து பறிக்கப்பட்டதே மிகப்பெரிய அந்த மகிழ்ச்சி தான் நினைக்கிறேன். அதனால் இந்த படம் முழுக்க கொண்டாட்டமாக மகிழ்ச்சியான ஒரு திரைப்படமாக, எளிய மக்களுடைய வாழ்க்கையில் எவ்வளோ அன்பு இருக்குது, எவ்வளோ மகிழ்ச்சி இருக்குது. ஏன்னா மீண்டும் மீண்டும் சோகமானவர்கள், துயரமானவர்கள், கஷ்டப்பட்டு கொண்டே இருப்பவர்கள்னு சொல்லியே அது அப்படியே அடுத்த தலைமுறை மனசில் படிஞ்சிருது. அப்படியே ரொம்ப நமக்கே ஒரு கூச்ச சுபாவத்தை ஏற்படுத்திடும். ஆக்சுவலாக பார்த்தா எங்கள் வீட்டுக்கு யார் வேணாலும் வரலாம். நான் எல்லோரையும் சமமாக பார்க்கக்கூடிய ஒரு வரலாற்றிலிருந்து வருகிறேன். எல்லோரையும் நேசிக்க என்னால் முடியும். எல்லோரையும் ஏற்றுக்கொள்ளுகிற சாதியற்ற ஒரு மனநிலையிலிருந்து வரக்கூடிய ஒரு கொண்டாட்டத்தை பதிவு செய்கிற ஒரு ஆரோக்கியமான சினிமாவாக ப்ளூ ஸ்டார் வந்திருக்குது. கண்டிப்பாக இந்த ப்ளூ ஸ்டார் திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும். ஏனென்றால் இந்த சமூகத்தை உண்மையாக நேசிக்கக்கூடிய கலைஞர்கள், இந்த சமூகத்தின் மீது தீராத காதல் கொண்டு எல்லாம், அதாவது சாதி என்பது ஒரு நோய் அப்படின்னா அந்த நோயை தீர்க்கிற மாமருந்தாக இன்றைக்கு திரைப்படங்கள் வாயிலாக மக்களுக்கு நிறைய கருத்துக்கள் போய் சேருது. அப்படிப்பட்ட ஒரு ஆரோக்கியமான சினிமா திரைச்சூழலாக நீலம் ப்ரொடக்ஷன்ஸ், லெமன் லீஃப் கிரியேஷன்ஸ் தயாரிப்பில் வெளிவரும் இந்த ப்ளூ ஸ்டார் திரைப்படத்தில் குறிப்பாக உமாதேவி அக்காவோட மிகப்பெரிய ரசிகன் நான். அவங்களோட இந்த படத்தில் வேலை செய்யணும் போது எனக்கு ரொம்ப அவங்கள பார்த்து நான் வியக்கிறேன். அவங்களுடைய தமிழ் ஆளுமை, அவர்களுடைய அசர்ஷன், அவங்கள ஒவ்வொரு பாடல்லையும் அவங்க வைக்கிற கருத்து ரொம்ப நுட்பமாக அவங்க மொழியை கையாள்வதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப இன்ஸ்பிரேஷனாக இருக்குது. அவர்களோடு ஒரு பாடலாசிரியராக அந்த வரிசையில் நானும் இருக்கிறேன் என்பது எனக்கு பெரும் மகிழ்ச்சி. இந்த திரைப்படத்தில் வாய்ப்பளித்த அனைவருக்கும் என்னுடைய நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். ஜெயனை பற்றி சொல்லணும்னா அவர் ஒரு பயணி. அவர் இன்னும் நிறைய பயணங்கள் செய்ய போகிறார். இந்த சமூகத்தை அன்போடு, எல்லோரையும் அன்போடு நேசிக்கக்கூடிய ஒரு அருமையான மனிதர். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச அண்ணன்களில் இயக்குனர் ரஞ்சித் அண்ணன், அப்புறம் ஜெயனனும் ரொம்ப முக்கியமான அண்ணன்கள் எனக்கு. ஏன்னா இந்த கருத்தியலில் சும்மா சினிமாவில் இருக்கிறோன்னா நம்ம சினிமாவில் பாடல்கள் போகிறோம், வாய்ப்பு கொடுக்குறோம், கொஞ்ச நேரம் பாடல் வாய்ப்பு முடிச்சுட்டு பேசுவோம், உற்சாகப்படுத்துறது மட்டும் இல்லாமல் நம்ம ஏன் இதை பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு நோக்கம் தெளிவாக இருக்கக்கூடிய ஒரு அண்ணன் வந்து ஜெயக்குமார் அண்ணன். அவர் ஏன் இதை பண்ணுறாருங்கிறது அவருக்கு தெரியும். இந்த சமூகத்தில் அது என்ன மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தும், அது அடுத்த தலைமுறையை தலை நிமிர்த்தும் அப்படிங்கிறது எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஜெயக்குமார் அண்ணன் நிச்சயம் ஜெயிப்பார். ப்ளூ ஸ்டார் திரைப்படத்தில் உள்ள அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்து நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த மேடையில் மிக தாராளமாக 2 நிமிடங்களில் உரையாற்றுவதற்கு ஆடை வடிவமைப்பாளர் அண்ணன் நேகாம்பரம் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். அடுத்ததாக படத்தொகுப்பாளர் அண்ணன் செல்வா அவர்கள் தனது நீண்ட உரையை எடிட் செய்து 2 நிமிடத்தில் தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். ப்ளூ ஸ்டார் வந்து ரொம்ப ஸ்பெஷலான படம் மட்டும் கிடையாது, ரொம்ப பர்சனலான படம். இங்கே மேடையில் இருக்க எல்லாருமே வந்து ரொம்ப ரொம்ப க்ளோஸரான ஆள் எனக்கு. ஃப்ரம் ரஞ்சித் அண்ணா வந்து ஒரு ப்ரொடியூசராக இருக்கிறது வந்து வெறும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி மட்டும் கிடைக்கிறதா கிடையாது. அதை தாண்டி ஒரு ஃப்ரீடம் இருக்கும் எல்லாருக்கும் ஒர்க் பண்ணுறதுக்கு. என்ன பேசணும்னு நினைக்கிறாங்களோ சுதந்திரமாக பேசுறதுலேருந்து, டெக்னீஷியன் வந்து ஒர்க் பண்ணுறதுலேருந்து எல்லா டெக்னீஷியனும் வந்து அவங்க நினச்சதை வந்து கரெக்டாக எடுத்துகிட்டு வர்றது வந்து அவர் மாதிரி ஒரு ஆள் இருக்கிறனால பண்ண முடியுது. அப்புறம் ஜெய் வந்து நானும் ஜெயும் அவரோட சேர்ந்து ஒரு டாக்குமெண்ட்ரி ஒர்க் பண்ணேன். அது சரியான ஒரு அனுபவம் ஆக்சுவலாக எங்கள் 2 பேருக்கும். அப்போது எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது, அவர் கேட்டுகிட்டே இருப்பார் இந்த மாதிரி, செல்வா சினிமாலலாம் வந்து வாய்ப்பு கிடைக்குமா, இல்லை ஒரே ஒரு வாய்ப்பு கிடச்சிதுன்னா நான் வந்து ப்ரூவ் பண்ணுருவேன், அது வந்து கிடைக்குமா அப்படின்ற ஒரு கேள்வியாகவே இருந்துகிட்டே இருப்பார். டெய்லி கேட்பார் அடிக்கடி. ஆனால் இன்றைக்கி வந்து சத்தியம் தேட்டரில் இவ்வளோ பெரிய ஆடியோ லான்ச்சில் ஜெய்யை பார்க்குறது பயங்கர சந்தோஷமாக இருக்குது எனக்கு. அது வந்து டெய்லி ஒரு பேசிகிட்டு இருக்கும் போல இருக்கும்ல அது. அதே மாதிரி அவர் இன்னொரு விஷயமும் இருக்குது, அவர் வந்து பேசுறதுக்கு பயந்துகிட்டே இருக்கார். நேற்று நைட்லேருந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்காரு, எப்படி ஆரம்பிக்கலாம், பேப்பர் நோட் எடு அப்படின்ற மாதிரி இருக்கார். அதே மாதிரி கால் பண்ணிவிட்டு செல்வா நான் பேசாமல் வராமல் இருந்துடுறேன், அதான் கரெக்டாக இருக்கும், படம் எடுக்கிறது கூட எடுத்துருவேன், ஆனால் பேசுகிறது எனக்கு கண்டிப்பாக வராது அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தார். ஸோ ஜெய் வந்து என்னென்னா ரொம்ப உண்மையான ஆள், அவர் எல்லாருக்குமே பிடிக்கும். அதே மாதிரி தான் இந்த படமும் நிச்சயமாக எல்லாருக்குமே பிடிக்கும். ஏன்னா ஒரு டேரக்டரோட கேரக்டர் தான் வந்து ஒரு படத்தில் ரிஃப்ளெக்ட் ஆகும். அந்த மாதிரி இந்த படத்துக்குள்ளே அவரோட கேரக்டராக நிறையா பேர் நடிச்சிருக்காங்க. ஸோ இந்த படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. அசோக் செல்வன் வந்து என்னோடய ஆக்சுவலாக பேட்ச்மேட்டு. அவன் வந்து இவ்வளோ பெரிய இடத்துக்கு வந்திருக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போது ரீசெண்டாக வந்து ஓமை கடவுளே, சரி பூத்தொழில் எல்லாமே பெரிய ஹிட்டு. ஆனால் இது ப்ளூ ஸ்டார் வந்து அவனை ஒரு பெரிய ஸ்டார் ஆக்கும்னு நான் நம்புகிறேன் கண்டிப்பாக.
ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, நல்ல பெரிய இடத்துக்கு வந்திருக்கிறது. அதே மாதிரி சாந்தனு பிரதர் வந்து ஆக்சுவலாக இந்த கேரக்டர் ரொம்ப ஈஸியாக பண்ணியிருக்காரு. அவருக்கு ஒரு பெரிய பிரேக்கிங்காக இருக்கும் இந்த படம். கீர்த்தி பாண்டியன் அவங்க வந்து இதில் டைலாக் வந்து வசனங்கள் ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும் எல்லாமே. அது வந்து போல்டாக பேசுகிறதுக்கு அவங்க ரொம்ப நல்லா பேசியிருக்காங்க இந்த படத்தில். பிருத்திவி வந்து ஆக்சுவலாக சர்ப்ரைஸ் கேரக்டர் இந்த படத்தில். ஜெயக்குமாரோட கேரக்டர் வந்து அவர் தான் பண்ணியிருக்கார் படத்தில். அதை நீங்கள் பார்க்கும்போது தெரியும். தமிழ் என்னோட தம்பி மாதிரி கிட்டத்தட்ட, அதாவது இந்த படம் அவனுக்குமே ஒரு கரியர் நல்ல படமாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் வந்து படம் ஒரு டிராஃப்ட் முடிஞ்சோன்னே படம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ரீஒர்க்லாம் பண்ணி ஒரு ஃபைனல் அலைன்மெண்ட்டாக படம் வந்ததுக்கப்புறம் ஜெய்க்கு நான் ஒரு மெசேஜ் அனுப்பினேன். அதை நான் இங்கேயும் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். நான் அவருக்கு அனுப்பின மெசேஜ் வந்து ஜெயிச்சிட்டாரு அப்படின்ற ஒரு மெசேஜ் அனுப்பினேன். ஸோ அதுதான் இன்னும் ஒரு 3 நாளில் எல்லாருக்கும் அது வந்து தெரியும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி, தேங்க்யூ. ஜெயன் ஜெயிப்பதற்கு காரணமாக இருக்கிற அண்ணன் செல்வா அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக நீங்கள் எடிட் செய்ய இருக்கும் பாலிவுட் படத்திற்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு, அவரை தொடர்ந்து இந்த படத்தில் ஒளிப்பதிவு ரொம்ப அழகா இயல்பா யதார்த்தமான காட்சி அமைப்பை நமக்கெல்லாம் கொடுத்த அண்ணன் தமிழ் அழகன் அவர்கள் மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். ப்ரெஸ் அண்ட் மீடியா பீப்புள் அண்ட் பீப்புள் ஆன் த டயஸ். ஒரு நாள் ஜெய் என்னை கால் பண்ணி தமிழ் மீட் பண்ணோம், ஒரு கதை சொல்லணும், படம் பண்ணலாம் அப்படின்னாரு. நான் மீட் பண்ணேன். அன்றைக்கி நைட்டு ஸ்கிரிப்ட் கொடுத்தாரு, இவ்வளோ பெரிய ஒரு புக்கு கொடுத்தாரு. நைட்டு 9லேருந்து மார்னிங் 6-7 வரைக்கும் அதை நான் படித்தேன். எனக்கு பயங்கர இம்ப்ரெசிவாக இருந்தது. அதுக்கு ஈக்குவலாக வந்து பயங்கர பயம் இருந்தது. ஏன்னா இந்த படம் வந்து கிரிக்கெட் பற்றி. எனக்கும் கிரிக்கெட்டுக்கும் ரொம்ப தூரம். நான் கிரிக்கெட் யாராச்சும் பார்த்தாங்க டிவி கேபிள் பிடிங்கி விட்டுருவேன். நான் வீட்டில் எப்போவுமே கிரிக்கெட் பார்க்குறாங்க, எப்போ பார்த்தாலும் பேட் பால் எடுத்துகிட்டு ஆட போனாங்க, பால் எடுத்து ஒழிச்சு வச்சுருவேன். எனக்கு கிரிக்கெட்னா பிடிக்காது சின்ன வயசு. இப்பயும் எனக்கு பெருசாக பிடிக்காது, ஏன்னு தெரில. பட் அது எனக்கு ஒரு பெரிய சேலஞ்சாக இருந்தது இந்த படத்தில். பட் அதை மீறி ஒரு டைரக்டர் எப்போவுமே வந்து அவரோட கனவை படம் எடுப்பாங்க, இல்லைன்னா அவங்களோட லைஃப்பை படம் எடுப்பாங்க, அதில் நடந்த ஒரு நிகழ்வை படம் எடுப்பாங்க. அவர் வந்து அவர் லைஃப்பில் நடந்த ஒரு பர்டிகுலர் ஒரு மோர் தேன் 10-30 இயர்ஸை வந்து கதையை எழுத்தி கொண்டு வந்து அதை படமாக்கும் போது எனக்கு ஒரு பயங்கர சேலஞ்ச் இருந்தது. இது எப்படி நம்ம லைஃபுக்கு கொண்டு வர முடியும், இது எவ்வளோ ரியலாக ஃபீல் பண்ண முடியும். ஏன்னா அவர் வந்து ரொம்ப ரியாலிட்டியாக எல்லாத்தையுமே எக்ஸ்பெக்ட் பண்ணுவார். ஸோ அவர் எழுதின ரஞ்சித், ராஜேஷ், சாம், பிருத்திவி, கீர்த்தி, அது கூட இருக்க மற்ற கேரக்டர்ஸ் எல்லாத்தையுமே இங்கே இருக்க அசோக், சாந்தனு, கீர்த்தி எல்லாருமே பயங்கரமாக அதை ரீப்ரொடியூஸ் பண்ணி கொண்டு வந்துட்டாங்க. இந்த படத்துக்கு எடிட்டர் செல்வா அண்ட் மியூசிக் கோவிந்த் வசந்தா அண்ட் ஆர்ட் டைரக்டர் ரகு சார், தமிழ் பிரபா அண்ணன், அப்புறம் ரஞ்சித் அண்ணா, ரொம்ப நன்றி இந்த படம் இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு. அண்ட் லெமன் லீஃப் அண்ட் சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரி, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ எவ்ரி ஒன். நன்றி அண்ணே. ஒரு நல்ல கலைப்படைப்பை எங்களுக்கு கொடுத்த கலை இயக்குனர் ரகு அண்ணன் அவர்கள் மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். ரஞ்சித் அண்ணனுக்கு ரொம்ப நன்றி, என் குரு ராமலிங்கனுக்கு நன்றி. ஜெயனுக்கு பற்றி ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்கிறேன். ரொம்ப பயமாக இருக்குது, நடுக்கமாக இருக்குது. எனக்கு கவிஞர் அக்கா தேன்மொழி தாஸ் அவங்களுடைய கவிதையில் வரும் ஒரு காடு போல் வந்து நான் ஜெயனை பார்த்துனே இருப்பேன். ஒரு வனம் தன்னை எடுத்து உள்வாங்கி கொண்டு இருக்கும் எண்ணற்ற விஷயங்களை, தன்னுடைய அழகை, இன்னொரு நிறைய பாடுகளை எல்லாத்தையும் அது உள்வாங்க. அப்படி தான் வந்து நான் ஜெயனை பார்த்துனே இருப்பேன். ஒரே ஒரு நிகழ்வை மட்டும் நான் சொல்லிக்கிறேன். அந்த படத்தில் மணி ஒரு 11 ஒரு கிரவுண்டில் ஷூட் போயிட்டே இருக்குது. அன்றைக்கி மழை, அடுத்த நாள் ஷூட்டு போனோடனே அது ராஜேஷ் வீடு அடுத்த ஷெடியூலில் வந்து அந்த ஷூட் ஒர்க் பண்ணணும். மணி 11:30 மணிக்கு வந்து ஃபோன் அடித்து, டேய் ராஜேஷ் வீடு ஷூட் பண்ணுண்டா அப்படின்ட்டார். என்னன்னா அது வந்து ஒவ்வொரு ப்ராப்ஸும் மோர் மார்க்கெட்டில் ஒன்று ப்ராப்ஸ் ரெடி பண்ணிக்குது காஞ்சிபுரத்தில். என்னன்னா இல்லை காலைல ஷூட்டு, சரிண்ணா எனக்கு ஒரு 10 மணி வரைக்கும்னா ஓகேடா அப்படின்ட்டார். எதுக்கு சொல்கிறேன்னா, அதுக்கு அடுத்த நாள் 10 மணிக்குள்ளே கொண்டு வந்து சேர்த்தாச்சு. அங்கங்கே ஒரு காரில் அனுப்பிச்சு கொண்டு வந்து சேர்த்தாச்சு. ஏன்னா ஒன்று நடத்த முடியுன்றத அந்த நேரத்தை 11:30 மணிக்கு வந்து சொல்லி காலையில் வந்து 7-10 மணிக்குள்ளே அது முடிஞ்சிடுச்சு. அதை முடித்து காட்டக்கூடிய ஒரு இதை வந்து அண்ணன் வந்து ரொம்ப பயங்கரமாக சூப்பராக வந்து வேலை வாங்கக்கூடிய இதை வந்து ஜெய் அண்ணன் சூப்பராக பண்ண இருப்பார். ஜெய் அண்ணனுக்கு ரொம்ப நன்றி, மகிழ்ச்சி.